அளவுக்கு அதிகமான முதலீடுகளை இந்த ஆண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம். இந்த ஆண்டு முதலீடுகளை தொழிலில் குறைங்க. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பராபவ ஆண்டு 2026 கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப நிலை, பொருளாதார நிலை, ஆரோக்கிய நிலை, இந்த 3 முக்கிய அஸ்திவாரங்களை தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கிரக நிலைகள்னு பார்த்தோன்னா, ஜென்ம ராசிக்குள்ள கடகத்தில் உங்களுக்கு குரு இருக்கிறார். 8ஆம் வீட்டில் ராகு, 2ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் சனி. உங்களுக்கே தெரியும் அன்பர்களே, ஜோதிடம் தெரிஞ்ச கடகராசி அன்பர்களுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன் கிரகநிலை வந்து கொஞ்சம் சிறப்பானது இல்லை. சரி, இருந்தாலும் முதல்ல நம்ம பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வேலை வாய்ப்புகள் ஓரளவு கிடைக்கும். ஆனால் ரொம்ப சிறப்பான வேலை, நல்ல வேலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டுங்க, ஆனால் நீடித்து நல்ல வேலையாக கிடைக்காது. டெம்பரவரி ஜாப் தான் கிடைக்கும். அல்லது ஆல்ரெடி நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் மந்தத்தன்மை, சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய முன்னேற்றம்னு இல்லை. ஏதாவது இப்போ போய் நான் வேலை மாறுறேன், இந்த ஜாபை விட்டு அந்த ஜாப் சேஞ்ச் பண்ணுறேன், நல்ல ஜாப் கிடைக்காம போயிடலாம். அதனால் இருக்கிற இடத்துல மெயின்டைன் ஆகிக்கிறது நல்லது. ஏன்னா 9ல் அஷ்டமாதிபதி இருக்கிறார். அதனால் அவசரப்பற்று உத்தியோக மாற்றங்கள் வேண்டாம். அதே போல் அன்பு நண்பர்களே, நல்ல வேலை தான் போவேன், எனக்கு பிடிச்ச வேலை தான் போவேன், இந்த பேக்கேஜ் இருந்தால் தான் போவேன்னா வேலை கிடைக்காது. ஆக இந்த ஆண்டு உத்தியோக அமைப்புகளுக்கும் சரி, அதே தான் தொழில் அமைப்புகளையும். தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் புதிதாக இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே நீங்கள் தொழிலில் இருக்கீங்கன்னா அளவுக்கு அதிகமான முதலீடுகளை இந்த ஆண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வேண்டாம். இந்த ஆண்டு முதலீடுகளை தொழிலில் குறைங்க. இல்லைனா நீங்கள் என்ன முதலீடு போட்டாலும் பெரிய வளர்ச்சி இல்லை, அப்படியே கை கடிக்கிற மாதிரி பொருளாதார ரீதியாக. ஏன்னா எக்கனாமிக்கலாக பெரிய வளர்ச்சி இல்லை. இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சிக்கான அமைப்புகளில் இல்லைங்கிறத நீங்கள் வெளிப்படையாக புரிஞ்சுக்கிடணும். அப்போ தொழில் பண்ணுறவங்க மினிமமாக முதலீடு போடுங்க. புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் சுயஜாதக தசாபுக்தி வலுத்திருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லைனா தவிர்த்துக்கங்க. வேலையில் இருக்கிற அன்பர்கள் என்ன ப்ரெஷர் வந்தாலும் வேலை போகிற மாதிரி பல்ல கடிச்சு வண்டியை ஓட்டிடுங்க. இல்லைனா வேலை போயிடும். இல்லைனா வேலைக்கு நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா நல்ல வேலை கிடைக்காது. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கிற அன்பர்கள் கிடைச்ச வேலையை எடுத்து இந்த வருடத்தை ஓட்டுங்க. சிறப்பான வேலை இந்த ஆண்டுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இதுதான் பொருளாதார ரீதி. அதே போல் பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு கொஞ்சம் நிறைய செலவுகள், எதிர்பாராத செலவுகளை எடுத்து வரும். நிறைய விரயங்கள் போகுமே தவிர சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு வளர்ச்சியின் பாதையில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, குடும்ப நிலைக்கு போவோம். திருமண அமைப்புகள் கைகூடி வரும். 7ஆம் வீட்டை உங்களுக்கு பாக்யாதிபதி பார்வை செய்கிறார் குரு பகவான். அதனால் திருமண அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலங்க மன வாழ்க்கையில் அப்பப்போ கருத்து முரண்பாடுகள், குடும்பஸ்தானத்தில் இருக்கிற கேது தேவையில்லாத குழப்ப நிலைகள், சண்டை சச்சரவுகளை உறவுகளுக்கு இடையில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ கடகம் இந்த காலகட்டத்தில் நாவடக்கத்தோடு செயல்படணும் உறவுகள்கிட்ட. இல்லைனா அது உறவுகளோடு சில கருத்து முரண்பாடுகளை அல்லது பிரச்சனை பிரிவினைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். குறிப்பாக மன வாழ்க்கையிலையும் டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு மன வாழ்க்கை பிரிஞ்சு டிவோர்ஸ் கேசஸுக்கு போகிறது, இல்லை டெம்பரவரியாக பிரிஞ்சு இருக்கிறது, சண்டை சச்சரவாகவே வண்டி ஓடுறது, இப்படி தான் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் குடும்பத்துக்குள்ளவும் உறவுகளுக்கு இடையிலையும் இந்த ஆண்டு அனுபவிப்பீர்கள். அதே போல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படும். அப்போ ஆரோக்கிய அமைப்புகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதை செஞ்சாலும் 1க்கு 2 முறை உங்கள் நலம் விரும்பிகள் கிட்ட ஒரு ஆலோசனை பெற்று செய்யுங்க. ஏன்னா குழப்பத்திலேயே முடிவெடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களை தவறாக கொண்டு போய் நிறுத்தும் குடும்பத்தில். அது தொழிலையும் சரி பார்த்துருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டும் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஸோ குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம், இந்த 3 செக்டாருக்குமே நான் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாக வலுப்பெற்று இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எக்கனாமிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணக்கூடாது. உணவு பழக்க வழக்கங்களை நிதானமாக இருக்கணும். உறவுகளுக்கு இடையில் கீப் குவைட். என்ன அவங்க சொன்னாலும் ஒரு படி இறங்கி கூட போயிருங்க. வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு நின்னீங்கன்னா குடும்ப பிரச்சனையை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிடணும். எந்த நிலையிலும் நான் பெரிதாக ஏற்றம்னு சொல்லுகிற அமைப்புகள் இல்லை. பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் அவங்கவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அந்த இஷ்ட தெய்வத்தின் அருளால் பிரச்சனைகளின் அளவு குறையும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.